நிக்கிதா வணக்கம். இந்தியாவுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு என்பது மிகப்பெரிய பேச்சு பொருளாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக இந்தியாவுக்கு எண்ணெய் கப்பல்கள் வர ஈரான் அனுமதி கொடுத்திருப்பது என்பது போரின் முக்கிய திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. இதனால் இந்தியாவுக்கு ஏற்பட்டக்கூடிய எரிபொருள் சிக்கல் தேவை என்பது பூர்த்தியாகும் என்றும் சிக்கல் தீர்க்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகின்ற நிலையில் அதற்கு முன்னதாக மாற்று நடவடிக்கையாக ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி நடவடிக்கை இந்தியா மேற்கொண்டிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் ரஷ்யாவிலிருந்து 30 மில்லியன் பேரல்கள் கொண்ட கச்சா எண்ணெய் இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருப்பதும் வரவேற்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மத்திய கிழக்கில் காணப்பட்டு வரக்கூடிய போர் உச்சநிலை காரணமாக ஹோர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கூடிய காரணத்தால் இந்தியாவுக்கு வரக்கூடிய ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக 40 விழுக்காடு எண்ணெய் வர்த்தகம் போக்குவரத்து என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படக்கூடிய நிலையில் அந்த வழித்தடம் மூடப்பட்ட காரணத்தால் இந்தியாவுக்கு எரிபொருள் சிக்கல் என்பது ஏற்பட்டு மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறியது. இந்நிலையில்தான் தற்போதைய நிலையில் ஈரான் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக இந்தியாவுக்கு எண்ணெய் கப்பல்கள் வர அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்னதாகவே ரஷ்யாவிலிருந்து 30 மில்லியன் பீப்பாய்களோடு கச்சா எண்ணெய் இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருப்பது மிக முக்கிய மாற்று நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இது தற்போது ஏற்பட்டிருக்கூடிய தற்காலிக சிக்கலுக்கு தீர்வாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தற்போதைய நெருக்கடி காரணமாக ரஷ்யாவிலிருந்து இந்தியா எண்ணெய் இறக்குமதி செய்ய அமெரிக்கா அனுமதி கொடுத்தது என்றும் அதை இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதெல்லாம் அரசியல் சார்ந்த மறுபுறம் இருந்தாலும் கூட சமீப நாட்களாக ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி என்பது குறைவாக தான் இருந்தது. ஆனால் தற்போது போர் சூழல் காரணமாக இந்தியாவுக்கு எண்ணெயின் தேவையை கருத்தில் கொண்டு ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதிக்கு இந்தியா நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த நடவடிக்கை ஒரு பகுதியாக தான் 30 மில்லியன் பீப்பாய்கள் கொண்ட இந்த பேரல்கள் 30 மில்லியன் பேரல்கள் கச்சா எண்ணெய் இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது சமீபத்தில் ஒட்டுமொத்த இறக்குமதி அளவுகள் குறைந்திருந்தாலும் கூட ரஷ்யாவிலிருந்து சமீபத்தில் இந்தியாவுக்கான இறக்குமதி அளவுகள் குறைந்திருந்தாலும் கூட மத்திய கிழக்கில் விரிவடைந்து வரக்கூடிய மோதல் காரணமாக இந்த விநியோக பாதைகள் என்பது தற்போது சீர்குலைந்து அதற்கான மாற்று நடவடிக்கையாக எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமாக மேலோ மற்றும் சாரா ஆகிய கப்பல்கள் இந்த எண்ணெயை ஏற்றிக்கொண்டு இந்தியாவை நோக்கி வருவதாக கூறப்படுகிறது. அவை சமீபத்தில் சிங்கப்பூரில் இருந்து தங்களுடைய இலக்கை மாற்றி இப்போது இந்திய துறைமுகங்களை நோக்கி இந்திய துறைமுகங்கள் நோக்கி வந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்புக்கு முன்பு இந்தியா தொடர்ந்து எப்போதும் போல ரஷ்யா எண்ணெய் குறைவாக, அதற்கு பிறகு தற்போதைய நிலையில் அமெரிக்காவுடைய அந்த நெருக்கடி இது போன்ற சூழலுக்கு மத்தியில் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி என்பது குறைவாக தான் இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு ஏற்பட்ட இந்த மத்திய கிழக்கு போர் அதே போன்ற பொருளாதார தடைகள் காரணமாக அதில் தளர்வுகள் ஏற்பட்ட நிலையில் 2024ஆம் ஆண்டில் பார்த்தோம் என்றால் 2024ஆம் ஆண்டு நடுப்பகுதியில் உச்சத்தில் இருந்தபோது இந்தியா ரஷ்யா எண்ணெய் இறக்குமதி என்பது ஒரு நாளைக்கு 2 மில்லியன் பீப்பாய்களை தாண்டியது. அதற்கு பிறகு பல்வேறு அரசியல் நெருக்கடிகள் காரணமாக அதனுடைய அளவு என்பது படிப்படியாக குறைந்தது. அதற்கு பிறகு கடந்த பிப்ரவரி மாதம் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு நாளைக்கு 1.06 மில்லியன் பீப்பாய்கள் ஆக ரஷ்யாவிடம் இந்தியா இறக்குமதி என்பது குறைத்தது. அதற்கு பிறகு தற்போது ஏற்பட்டிருக்கூடிய போர் உச்சநிலை காரணமாக இந்தியாவின் தேவையை கருத்தில் கொண்டு ரஷ்யாவிலிருந்து 30 மில்லியன் பீப்பாய்கள் கொண்ட கச்சா எண்ணெய் இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருப்பது என்பது இந்தியாவுக்கான எரிபொருள் சிக்கலை தீர்ப்பதற்கான மாற்று நடவடிக்கையாக பார்க்கப்படுகின்றது. நிக்கிதா.